ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சிறப்புங்க ஐயா. நீங்க நம்ம பார்க்கக்கூடிய ராசி ரிஷப ராசி. சரி, ரிஷப ராசிக்கு இந்த 144 தன்மைகள் கொண்ட ஒரு சர்க்கியூட் நம்ம பேசிக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு எப்படிங்க இருக்கு? பொதுவாக பார்த்தீங்கன்னா 12x12 ம் 144 இது வந்து இவ்வளவு விஷயம் நமக்கு ஒருத்தருக்கு வாழ்க்கையில் நிகழ்வுகளாக நடக்க போகுது ம் அப்படிங்கிறத சொல்லுது. இதுக்கு அடிப்படை வந்து அவங்க பிறக்கிற புள்ளி, ம் அந்த பிறக்கிற நட்சத்திரம். இப்போ வந்து கிருத்திகை. கிருத்திகையில் 3 பாதம் இருக்குது, ரோகிணியில் 4 பாதம் இருக்குது, மிருகசிரீஷத்தில் 2 பாதம் இருக்குது. அதை பாதத்தை கூட மறந்துடுங்க, ம் நீங்கள் நட்சத்திரத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ சூரியன் ஆதிக்கத்தில் பிறக்கிறாங்கன்னு அர்த்தம். கிருத்திகையில் ம் ரோகிணியில் பிறந்தா சந்திரன் ஆதிக்கம், மிருகசிரீஷத்தில் பிறந்தா செவ்வாய் ஆதிக்கம். இதே தான் 1, 5, 9 வரும். ம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்களுடைய குழந்தைகள், வம்சாவளி, பூர்வீகம், கலைகள், திறமைகள், பாசம், நேசம், ஆன்மீகம், குலதெய்வம், இத்தனைக்கும் இது பூரா கனெக்ட் ஆகுது, இந்த 2 கிரகம். ம் அப்போ நாம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, கிரகம் வந்து நமக்கு எது சாதகம் பாதகங்கிறத இதே காமிச்சு கொடுத்துருது. நாம் என்ன நினச்சிக்கிறோம், நம்ம ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கரன்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ 5ஆம் வீடுன்னா புதன் அதிபதினு நினச்சிட்டு இருக்கோம், 9ஆம் இடம்னு சனின்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லாமல் இந்த நட்சத்திர கான்செப்ட் சர்க்கியூட்டுக்கு வந்துட்டிங்கன்னா இந்த கிரகம் வேலை செய்யுது. அப்போ யாருக்கெல்லாம் இந்த சந்திரனாகட்டும், சூரியனாகட்டும், செவ்வாயாகட்டும், இவங்க வந்து 1, 5, 9 தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலையோ அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி நின்னாலோ அருளாளர்கள். ம் அருளாளர்கள் அப்படின்னா சந்தோஷமாகவும் இருப்பாங்க, தெய்வ கடாட்சமாகவும் இருப்பாங்க, அடிப்படை தேவைகளுக்கு குறைவில்லாமலும் இருப்பாங்க. அப்போ அருள் அகம் சார்ந்த விஷயத்தில் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ம் அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 144ங்கிற விஷயம் என்ன எடுக்கிறேன்னா, இப்போ ஒரு விஷயத்துக்கு ரிஷபத்துக்கு 1ங்கிறது இருக்கு இல்லையா, அந்த 1 12ஓட தொடர்பு கொள்ளும். ம் இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்போ ரிஷபராசியில் நீங்கள் ரோகிணியில் பிறக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு சந்திரன் ஒரு இடத்துல உட்காருவார்ல ம் ஜாதகத்தில். ரோகிணியில் சந்திரனாவே தான் உட்காருவார் ரோகிணியில் பிறந்தா. இப்போ அந்த சந்திரன் நட்சத்திரம் 3 இடத்துல இருக்குது, அஸ்தம் இருக்குது, திருவோணம் இருக்குது. இந்த நட்சத்திரத்தில் எந்தெந்த கிரகங்கள்லாம் வந்து உட்காருதோ அந்த தன்மைகள் நம்மளுக்கு வந்துடும். இப்போ குரு வந்து 9ல் நீசமாயிடுச்சுன்னு சொல்லுவோம், அவர் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருப்பார். ம் அது வந்து மிகப்பெரிய பலம். ஏன்னா லக்ன புள்ளியை குரு வந்து உட்கார்றாரு. அப்போ நம்ம வந்து ஆன்மீக ஒழுக்கமுடையவர்களாக நம்ம இருப்போங்கிறத காட்டுது. ம் இது மாதிரி அந்த 12x12 144 ஒரு திறமைகள் அங்கே வெளிப்படுது. இப்போ பொதுவாக வந்து எல்லாருக்கும் என்ன ஆகுதுன்னா, ஆயுள் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்குறோம். அப்படின்னா இந்த சூரியனோ சந்திரனோ செவ்வாயோ 8, 12 தொடர்பு வரக்கூடாது. 8, 12 யார் இருக்கா? கேது, சுக்கிரன், இந்த 2 பேர் இருக்காங்க. அப்போ இந்த சூரியன், சந்திரன், செவ்வாய் போய் கேது நட்சத்திரத்துலேயோ சுக்கிர நட்சத்திரத்துலேயோ இருக்கிறவங்களுக்கு அது 3 இடத்துல எங்கே வேணாலும் இருக்கும். சிம்மத்தில் இருக்கும், தனுசில் இருக்கும், மேஷத்தில் இருக்கும். 4, 8, 12 அங்கே உட்காந்துச்சுன்னா அவங்களுக்கு ஆயுள் குறைவு. இப்படி 12 பாவத்துக்கு நம்ம பலன் எடுக்கிறோம். இது வந்து நான் எதுக்காக வந்து இந்த டாப்பிக்கில் வந்து ஒரு டெப்த்தாக போகிறேன் அப்படின்னா, இத்தனை விஷயங்கள் இருக்கும்போது நம்ம ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருக்குதுன்னு வச்சு இதெல்லாம் எனக்கு இப்படி கொடுக்கும், நல்லா இருக்கும்னு நம்புறாங்க இல்லையா, அதுலேருந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்காகத்தான் இவ்வளவு விளக்கம் சொல்கிறேன். என்னன்னா நவகிரகங்கள் இருக்கு, ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு வேலையை செய்யக்கூடாது. இவங்களுக்கு குறிப்பா என்னென்ன மாதிரி எந்தெந்த கிரகம் எப்படிலாம் வேலை செய்ய போகுது அப்படின்னு சொல்லுங்க. இப்போ உதாரணத்துக்கு கிருத்திகையில் பிறந்தவங்களை பாருங்க, ம் கொஞ்சம் முன்கோபமாக இருப்பாங்க, ஒரு ஆளுமை. ஆளுமையாக இருப்பாங்க. அதே ரோகிணியில் பிறந்தவங்க வந்து கொஞ்சம் வேவரிங் மைண்டாக இருப்பாங்க, சலனப்பட்ட மனதாக இருப்பாங்க. அதே மிருகசிரீஷத்தில் கொடுத்தவங்க கொஞ்சம் முரட்டு சுபாவமாக இருப்பாங்க. இது நம்ம மேலோட்டமாக பார்க்குறோம். இதே கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் போய் இருக்கும்ல ஆமாங்க. அவங்க ஜாதகத்தில், அது வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மாறுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு சூரியன் போய் ராகு நட்சத்திரத்தில் உட்கார்ந்தா அது கிரகண தோஷமாயிருது. ம் ஆனால் பணத்தை வந்து பெருக்கிடும், பணம் ஈடுபாடு அதிகமாகும். ஏன்னா ராகு நட்சத்திரத்து 2, 6, 10 தானே இருக்குது. அப்போ சூரியன் போய் அந்த ராகு நட்சத்திரத்தில் இருக்கும்போது பணப்பெருக்கம் நல்லாயிருக்கும். ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யம், குடும்ப வாழ்க்கை, இதில் எல்லாம் வந்து பெருசாக வந்து இவங்களால் பாசமாக பிஹேவ் பண்ண முடியாது. எப்போ பார்த்தாலும் பணம்னு தெரியுறாங்கல்ல, அந்த மென்டாலிட்டி வந்துடும். ம் அதே மாதிரி தான் உங்களுக்கு 3, 7, 11
இந்த கிரகங்கள் இருந்தால் சூரியனோ சந்திரனோ செவ்வாயோ கடகராசியிலையோ விருச்சிக ராசியிலையோ மீன ராசியிலையோ இருந்தால் சாப்பிட்டா போயிடும், நியூட்ரலாக போயிடும். காசும் நல்லா இருக்கும், உறவுகளும் நல்லா இருக்கும். ஆனால் 4, 8, 12 போயிருந்தால் கஷ்ட நஷ்டப்படுவாங்க, ஏமாந்து போகிறது, வாழ்க்கையில் வந்து நான் முன்னேறவே இல்லை, நான் கடுமையாக உழைக்கிறேன் ஆனால் எனக்கு யோகமே வரலன்னு சொல்கிறவங்கெல்லாம் இந்த கிரகங்கள் 4, 8, 12 போய் உட்கார்ந்துருதான். இது மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா 12 பாவத்துக்கும் அந்த ஒவ்வொரு புள்ளியும் அந்தந்த 9 கிரகத்தில் எப்படி தொடர்பு வைக்குதுன்னு பார்க்கறது தான் 12 × 12 144ன்னு சொல்கிறோம். இப்போ இது மாதிரி நீங்கள் ஜென்ரலாக காசு பணத்துக்குன்னு எடுத்துட்டிங்கன்னா ரிஷபத்துக்கு 2ஆம் வீடை பார்க்கணும், மிதுன ராசி பார்க்கணும். இப்போ அங்கே இருக்கிற ராகுவும் குருவும் லக்னத்தில் இருந்ததுன்னு வைங்க, அதாவது ராசியில் இருந்ததுன்னு வைங்க, பிரச்சனை தானே. ஏன்னு கேட்டால் அதுக்கு பேக்கில் தானே இருக்காரு. அதுக்கு மிதுனத்துக்கு 12ல் தான் இருக்கு. அப்போ நம்ம கேள்வி என்ன, காசு சேருமான்னு கேள்வி. காசு எப்படி சேரும், அந்த ஸ்தானத்துக்கு 12ல் போயிடுறாருல. ஒரு ராசியிலே வந்து குரு கூட ராகு. அப்ப நம்ம என்ன நினைப்போம், குரு லக்ன ராசியில இருக்காரு, 5ல் இருக்காரு, 9ல் இருக்காரு, திரிகோணத்தில் இருக்காரு, பெருமைப்பட்டு இருப்போம். ஆனா அவர் வந்து பொருளை கொடுக்கறதுக்கு வீக்கா இருக்காருன்னு புரிஞ்சுக்கணும். இப்படி சர்க்கியூட்டை திருப்பி திருப்பி பார்த்தோம்னா தான் நமக்கு கேள்விக்கு பலன் தெரியும். அந்த வகையில பணம், பதவி, புகழ் கொடுப்பது குருவும் ராகுவும். அவர்கள் வந்து சொந்த நட்சத்திரத்துல இருக்கலாம் தாராளமா. இதில் திருவாதிரை, சுவாதி, சதயம், புனர்பூச, விசாகம், பூரட்டாதி இதில் இருந்தாருன்னா பெரிய கோடீஸ்வரலாக இருப்பாங்க, அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் திசையும் நடக்கும். அதே நேரத்தில் இந்த 1, 5, 9ல் இருந்தால் மைனஸ் ஆயிடுது. அதாவது சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் பேர் நம்ம வந்து 1, 5, 9ன்னு நினச்சிட்டு இருப்போம் திரிகோணம்னு, ஆனால் பிரச்சனையாயிடும். அதே மாதிரி தான் இப்போ வந்து 5ஆம் இடத்துல போய் நம்ம ராகுவும் குருவும் இருக்காங்கன்னு வைங்க கன்னியில். 5ஆம் இடம்ங்கிறது என்னென்ன, 10க்கு 8ஆம் இடம், 6க்கு 12ஆம் இடம். அப்போ 10ங்கிற தொழிலை கெடுத்துரும், 6ங்கிற வேலையை கெடுத்துரும். நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு காரணமாயிடும். நம்ம என்ன நினைச்சோம், திரிகோணத்தில் ராகுவும் குருவும் இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அது வந்து ரிவர்ஸாக வேலை பார்க்குது. இதைத்தான் இந்த தத்துவங்கள் ரீதியாகத்தான் நம்ம பலன் தருதுங்கிறத கிரகம்தான் பலன் தருது. இப்போ நீங்கள் கேரக்டருக்கு பாருங்கள், கேரக்டர் எப்படி இருப்பாங்க, இப்போ எதன் மூலம் பணம் வரும் அப்படின்னு எடுத்துட்டா நம்ம மொத்தமாக சொன்னால் ராகுவும் குருவும் பணம் கொடுக்குறாங்கன்னு தான் சொல்கிறோம். ஆனால் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வழியிலும் சம்பாதிக்கிறாங்க. அது ஏன் அப்படின்னு கேட்டால் இப்போ தொடர்புன்னு எடுக்கணும். இப்போ வந்து 3ங்கிறது கம்யூனிகேஷன். இந்த 3 அப்படிங்கிற கிரகம், இப்போ 3ன்னா ரிஷபராசிக்கு 3ல் யார் இருக்கா, சனி இருக்கா, புதன் இருக்கா, நட்சத்திரமா, பூசம் இருக்குது, ஆயில்யம் இருக்கு. அந்த கிரகம் 2, 6, 10 2ன்னே வச்சுக்கோங்க, 2, 6, 10ன்னா ஒன்றே தான். அதில் இருந்ததுன்னா கம்யூனிகேஷன் மூலம் பணம் வரும். இப்போ நிறைய பேர் மீடியாவில் பணம் சம்பாதிக்கிறாங்க, ஐடியில் சம்பாதிக்கிறாங்க, புரோக்கரேஜில் சம்பாதிக்கிறாங்க. ஒருத்தருக்கு லாட்ரி சீட்டு கூட விழுகுது, அதுக்கும் அதானுங்க 3ஆம் இடம் தானே. அப்போ இந்த 3 மூலமாக 2 ஆக்டிவேட் ஆகுதுன்னு அர்த்தம். இப்படி தான் தன்மையை பிரிக்கணும். இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கோடி கோடியாக வரும், ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் தான் வரும். இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டால், ராகுவோ குருவோ சுக்கிரனோ பெரும்பணம் மிகப்பெரிய அமௌண்ட்டை வந்து வளர்த்து விட்டுரும். இந்த புதன், சூரியன், செவ்வாய் எல்லாம் வந்து மீடியமாக கொடுத்துட்ருக்கும். இப்போ சில லட்சங்கள்னு வைங்களேன், அது மாதிரி கொடுத்துட்ருக்கும். அதே இப்போ சந்திரனோ சனியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா சில்லறை பணம் தான், ஆயிரக்கணக்கில் தான் வரும். இப்படி தான் கிரகங்கள் தன்னுடைய தன்மையை வெளிப்படுத்துகிறது. சிறப்பு சிறப்பு ஐயா. இப்போ பொதுவாக ஒரு வாழ்க்கை துணை எப்பேற்பட்ட வாழ்க்கை துணை அமைன்னு இருக்கு, அவங்களோட கேரக்டர் சுபாவம் அதே மாதிரி எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம ராசிக்கு 7ஆம் வீட்டில் இருக்கிற நட்சத்திரத்தை பாருங்க. இப்போ ரிஷபத்துக்கு 7ல் வந்து நமக்கு இது இருக்காரு, அதாவது சனி, புதன், குரு வந்து ஒரு பாதம் தான், அதனால அதை விட்டுருங்க. சனி புதன் கேரக்டர் தான் வருவாங்கன்னா, புதன் கேரக்டர் வந்து ஸ்மார்ட்டு, ரொம்ப ஜோவியலாக பழகிறது, அப்படிதான் கேரக்டர் அமையும். அதே சனி கேரக்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயது வித்தியாசம் கம்மியாக, ஆணுக்கும் பெண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா சரிசமமாகவே இப்போ வயது நடக்குது திருமணம், ஒரு சிலது மூத்ததும் கூட நடக்குது. அப்போ அந்த முதிர்ச்சிங்கிறது சனி கொடுக்குறாரு. இது மாதிரி கேரக்டர் அமையும். அது போக இப்போ இவங்க ஒரு இந்த 7ஆம் கிரகம்ங்கிறது 2 கிரகம், சனியோ புதனோ, இவங்க வந்து என்ன நட்சத்திர தொடர்பு வச்சிருக்காங்க அந்த குவாலிட்டியும் இவங்களுக்கு வரும்.
இப்போ பார்த்தீங்கன்னா சனி கிரகம் வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு வைங்க. அப்போ கிளாஷ் ஆகுமா? சனியும் செவ்வாய் எதிரி. அப்போ என்ன ஆகும்? அவங்களுடைய போக்கு வந்து பிடிவாத குணமுடையவர்களாகவும் மூர்க்கத்தனமாக பிஹேவ் பண்ணுறவங்களாகவும் லைஃப் பார்ட்னர் அமைவாங்க. அதே வந்து புதன், சுக்கிரன், சந்திரன் இந்த மாதிரி கிரகம் இருந்தால் சாஃப்டாக போய்க்கும். ஒரு உயிர் பற்று பழகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே சனி, செவ்வாய், ராகு, கேது இதில் எல்லாம் போனால் முரண்பாடான அந்த கேரக்டர் அமையும். இப்படித்தான் கேரக்டரை பார்க்கணும். இப்போ இன்னும் நம்ம பார்க்கணும்னா பொருத்தம் பார்க்கும்போது இப்போ நம்ம ஒரு கேரக்டரில் இருப்போம். இப்போ நீங்கள் கிருத்திகைன்னா சூரியன், அதே 7ஆம் வீட்டுக்கு நேர் எது வரும் அப்படின்னா உங்களுக்கு சனி வரும். இப்போ இந்த சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாதுல்ல. அப்போ பார்த்துக்கோங்க, இயற்கையே அப்படித்தான் வடிவமைச்சிருக்கு. ஒருவேளை அந்த சனி, சுக்கிரன், சந்திரன், புதன் இது மாதிரி நல்ல கிரக நட்சத்திரத்தில் உட்கார்ந்து தொடர்பு பெற்றிருந்தால் அந்த சனியை மாதிரி ரொம்பவும் கெடுக்கும்னு நம்ப வேண்டியதில்லை, நல்லதும் பண்ணிடும். அதனால் இந்த 144 தத்துவம் அந்த தொடர்புகள் மூலம் நமக்கு சாதக பாதகத்தை தருகிறதுங்கிறத புரிஞ்சு. வலிவேதனை தரக்கூடிய ஒரு கிரகங்கள் இருக்கு, இவங்களுக்கு இந்த கிரகம் அமைஞ்சிருக்கு. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனே பிரச்சனைக்குரியவன். ராசி ராசி அதிபதி. ஆமாம், ராசி அதிபதியே பிரச்சனைக்குரியவன். அது வந்து இப்போ வந்து சுக்கிரன், கேது ஏன்னா அது 6ஆம் அதிபதி இருக்கு, 4, 8, 12 தான் அவங்க நட்சத்திரம் நட்சத்திரம் இருக்கு. இருக்கு. அப்போ 4, 8, 12 அப்படின்றது வலுப்பெறக்கூடாது. இப்போ சுக்கிரன் வந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருந்தால் தொழில் நல்லா இருக்கும், தொழிலை கெடுக்காது. ஆனால் உறவுகளில் பாதிக்கப்பட்டுரும், ஏன்னா 6ஆம் அதிபதியாக வேலை செய்யும். அதே கேது நட்சத்திரத்தில் இருந்தால் சுக்கிரன் ரிவர்ஸ் வர்றாருன்னு அர்த்தம். சுக்கிரனுக்கு பின்னால தானே மகம் இருக்கு, அதாவது பூரத்துக்கு பின்னால தானே மகம் இருக்கு. அப்போ ஒரு ஜாதகத்தில் ரிஷபராசிக்காரனுக்கு கேது நட்சத்திரத்தில் போய் சுக்கிரன் உட்கார்ந்தாச்சுன்னு வைங்க, கஷ்டம்தான். எதில் கஷ்டம் அப்படின்னா தன்னுடைய முயற்சிகள் எல்லாமே விழலுக்கு இறைத்த நீர் போல போகுது. அதாவது கடுமையான முயற்சி பண்ணுறோம், ஆனால் எல்லாத்துலேயுமே அவன் பிளாக் பண்ணிகிட்டே இருக்காங்க, எதுவுமே முன்னேறதுக்கு வழித்தடமே தெரியல, போகிற பாதையெல்லாம் நமக்கு பிளாக் பண்ணிடுறாங்க. அந்த சூழ்நிலை கொடுக்கறதுக்கு காரணம் ஒரு நட்சத்திர ஆற்றல் தன்னுடைய 12ஆம் இடமான நட்சத்திர ஆற்றலை பெறக்கூடாது. இதெல்லாம் இந்த 144 அந்த தத்துவத்தில் வருது. அப்போ சுக்கிரன் கேது கனெக்ஷன் நல்லதில்லை. இப்போ இதே சுக்கிரன் சூரியன் நட்சத்திரத்துலேயோ சந்திரன் நட்சத்திரத்துலேயோ செவ்வாய் நட்சத்திரத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும், அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. அதை விட பெஸ்ட்டு என்னென்னா கெடுதலே வராத கிரகம், இந்த கிரகம் கெடுதல் பண்ணாமல் இருக்கணும்னா நீர் ராசியில் இருக்கணும். அதாவது கடகம், விருச்சிகம், மீனத்தில் போய் கேது, சுக்கிரன், சூரியன் இவங்கெல்லாம் உட்கார்ந்துட்டாங்கன்னா கெடுதலை வந்து கம்மி பண்ணி விபரீத ராஜயோகத்தை கொடுத்துருவாங்க. அற்புதமாக சொன்னீங்க. அதே மாதிரி இந்த பணவசியம் எல்லாரும் கேட்குறாங்க, இந்த பணவசியத்துக்கான மந்திரம் இருக்குங்களா ஐயா? ஏதாவது அவங்களுடைய ஜாதகத்தில் நம்ம துல்லியமாக கிரகத்தை அனலைஸ் பண்ணி அந்த கிரகத்துக்குண்டான தேவதைக்குண்டான பீஜ மந்திரம்னு இருக்கு, அதை எடுத்து கொடுத்தோம்னா பணவசியமாகும். இவங்களுக்கு என்ன அருமையாக இதாகும். இப்போ நம்ம பொதுவாக நட்சத்திர ரீதியாக பார்க்குறோம், நம்ம உள்ள டெப்த்தாக போனோம்னா இன்னும் வந்து அதை பிரித்து பார்க்குற முறை இருக்குது. இப்போ நட்சத்திர ரீதியாக எடுத்துட்டோம் அப்படின்னா ராகு, குரு தான் பணம் தர்ற கிரகங்கள். இப்போ இந்த ராகுக்கு வந்து பத்ரகாளி அல்லது துர்க்கை அம்சங்கள் உள்ள அத்தனை அம்மனும் சரி வரும். அதே மாதிரி குருவுக்கு வந்து தட்சிணாமூர்த்தி, திருச்செந்தூர் முருகன், குபேரன். ஸோ இப்போ பீஜ மந்திரங்களாக நம்ம எடுத்துக்கிட்டு இதை ஜபம் பண்ணலாம். இப்போ இவங்களுக்கு வந்து அநேகமாக ரோகிணியில், மிருகஸ்ரீஷத்தில், இவங்க ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காளியும் ஒர்க் அவுட் ஆகும், குருவும் ஒர்க் அவுட் ஆகும். அப்போ ஓம் க்ளீம் காளியை நமக, இதுதான் பீஜ மந்திரம். அதே மாதிரி குருவுக்கு எடுத்துட்டோம்னா அந்த குருவினுடைய தொடர்புகள் எப்படி இருக்கோ அதனுடைய அமைப்பில் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து ஐம் க்ளீம் சௌ, இது ஒரு பீஜ மந்திரம். ஒன்றுமில்லை, சிம்பிளாக ஓம் கும் குரவே நமக, இதையே 1008 தடவை ஜபிச்சா குரு வந்து மொத்த பணத்துக்கு அதிகாரி. அல்லது ஓம் கும் குபேராய நமக, இந்த கும்முங்கிறது தான் பீஜம், கும் குபேராய நமக. அப்போ அதை வந்து 1008 தடவை ஜபிக்க டெய்லி ஜபிக்க அது உடம்புல லட்சக்கணக்கில் உருவாகும். அந்த உருவு ஏற ஏற பணவசியம் தானாக வந்துடும்.
சிறப்பு சிறப்பு, ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலையில் சந்திக்கலாம். நன்றி.